வணக்கம் மக்களே. 14 புராணங்களில் மிகச்சிறந்தது கந்த புராணம். கந்த பெருமானின் வரலாற்றை கேட்டவர் அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற 4 வகை பேற்றினையும் அடைவார்கள். மனம் போல் மாங்கல்யம் உண்டாகும், மகப்பேரும் உண்டாகும். கந்த புராணத்தை முறையாக கேட்டால் சகல சம்பத்தும் கிடைக்கும். துன்பத்தில் உழல்வோர் கந்த பெருமானின் வரலாற்றை கேட்டு வந்தால் துன்பம் அகன்று இன்பம் பெறுவார்கள், ஞானமும் பெறுவார்கள் என்கின்றது புராணம். எனவே இனி அடுத்து வரும் காணொளிகளில் கந்த புராணத்தை நாம் விரிவாக காண்போம். கந்த புராணத்தின் பெருமை. அண்ட சராசரங்களிலும் மிகவும் புண்ணியமானது என்று போற்றப்பட்டது காஞ்சிபுரம். அந்த தலத்தையே பிரம்மதேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் வல்லமை பெற சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க தேர்ந்தெடுத்தார். தமது சத்தியலோகத்தை விட்டு காஞ்சி அம்பதிக்கு வந்து தவத்தை மேற்கொண்டார். ஏகாம்பரநாதனின் கருணை கடாட்சம் விரைவிலேயே பிரம்மதேவனுக்கு கிடைத்தது. அவர் வேண்டிய வரங்களை தந்தருளினார். சில காலம் காஞ்சிபுரத்தில் தங்கி சிவபெருமானின் புகழை பாடிக்கொண்டிருக்க விரும்பி அங்கேயே தங்கினார் பிரம்மதேவன். அங்கே காஞ்சிபுரத்தில் இல்லறத்தை ஒரு குறையுமின்றி நடத்திய தவசீலர்கள் தாங்கள் தவம் செய்ய சிறந்த இடத்தை கேட்டு அறிவதற்காக பிரம்மதேவரிடம் வந்து நமஸ்காரம் செய்தனர். அவர்கள் துதிப்பதை கேட்டு மகிழ்ந்த பிரம்மதேவன், அன்பர்களே, என்னை நாடி வந்த காரணம் என்ன, தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த தவசீலர்கள் மற்றுமொரு முறை பிரம்மதேவனை நமஸ்கரித்து, சிருஷ்டி கடவுளே, நாங்கள் வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள விரும்புகிறோம். அதற்கேற்ற சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து அருளும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். ஒரு கணம் சிந்தித்த பிரம்மதேவன் பிறகு ஒரு தர்ப்பையை எடுத்தார். சக்கரம் போல வட்டமாக சுட்டினார். தர்ப்பை வட்டத்தை தரையில் வைத்து உருட்டினார். அன்பர்களே, தர்ப்பை வட்டத்தை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அது எங்கு விழுந்து சிதறுகின்றதோ அதுதான் நீங்கள் தவம் செய்ய ஏற்ற இடம் என்று ஆசி கூறி அனுப்பினார். பிரம்மதேவனை நமஸ்கரித்துவிட்டு வேகமாக சுழன்று செல்லும் தர்பை வட்டத்தை தொடர்ந்து சென்றனர். வெகு தூரம் சுழன்று சென்ற வட்டம் கங்கை சமவெளியும் மனோரமியமான மலர்ச்செடிகளும் கனி மரங்களும் நிறைந்த ஒரு இடத்தை அடைந்து ஒரு பாதையில் மோதி சிதைந்தது. அதை பின்தொடர்ந்து வந்த சீலர்கள் பிரம்மதேவன் வாக்குப்படி அதுதான் தவம் செய்ய ஏற்ற இடம் என்பதை உணர்ந்தார்கள். தர்ப்பை வட்டம் வந்து தங்கியதால் அந்த இடத்திற்கு நைமிசாரண்யம் என்று பெயர் உண்டாயிற்று. அங்கேயே ஆசிரமம் அமைத்து கொண்டு தவமும் யாகமும் செய்ய தொடங்கினர். இதை கேள்விப்பட்ட சூத பௌராணிகர் என்னும் முனிவர், அவர் யாரெனில் 14 புராணங்களை இயற்றியவரும் வேதவியாசர் என்று போற்றப்பட்ட வியாச பகவானுடைய சீடரும் அவர் மகன் சுகபிரம்மத்திற்கு நிகரானவருமாக இருக்கின்ற ஒரு முனிவர். அவர் தவசீலர்களை காண விரும்பி நைமிசாரண்யம் வந்து சேர்ந்தார். அவர் வருவதை அறிந்த தவசீலர்கள் எதிர் சென்று அவரை நமஸ்கரித்து வரவேற்றார்கள். தவசிரேஷ்டரே, பிரம்மதேவன் அருளால் இந்த இடத்தை நாங்கள் செய்த தவப்பயனாக தங்கி தங்களையும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் என்று கூறினார்கள். அதற்கு சூத பௌராணிகர், தவசீலர்களே, உங்களை போன்ற ஞானச்சுடர்களை காண்பதும் அவர்களுடன் பழகுவதும் கிடைத்தற்கரிய பேராகும். என் குருநாதர் வியாச பகவானின் அருளாலேயே உங்கள் அனைவரையும் பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது. உங்களை காண வேண்டும் என்ற அவாவில்தான் இங்கே வந்தேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நைமிசாரண்யவாசிகள் மகிழ்ந்து, சுவாமி, நீங்கள் வேதவியாசரின் மாணவர்களிலேயே சிறந்தவர். எல்லா புராணங்களையும் குருவின் வாய் மூலமே நேரிடையாக கற்று அறிந்தவர். தங்கள் திருவாயால் கடவுளின் அருமை மைந்தரும் சூரபதுமன் முதலான அரக்கர்களை அழித்தவரும் அநேக திருவிளையாடல்களை விளையாடியவரும் தேவசேனாதிபதியுமாகிய வள்ளி தெய்வானை மணாளன் முருகப்பெருமானின் வரலாற்றை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். தயை கூர்ந்து தாங்கள் கந்த புராணத்தை கூற வேண்டுமெனே பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று கரம் குவித்து ஒருமுகமாய் கேட்டார்கள். சூத பௌராணிகர் அகமகிழ்ந்து, நல்ல விரதங்கள் புரிந்த தவசிரேஷ்டமான முனிவர்களே, உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்.
முருகப்பெருமானின் திருவிளையாடல்களை கூறுகின்றேன். தாங்கள் அனைவரும் ஒருமித்த மனதோடு கந்தபுரானின் சரித்திரத்தை கேளுங்கள். கந்தபெருமானின் வரலாற்றை கேட்டவர்கள் 4 வகை பேற்றினையும் அடைவார்கள். மகப்பேறு கிடைக்கும், மனம் போல் மாங்கல்யமும் கிடைக்கும். கந்தபுராணத்தை முறையாக கேட்டால் சகல சம்பத்தும் கிடைக்கும். துன்பத்தில் உழல்வோர் கந்தனின் வரலாற்றை கேட்டு வந்தால் துன்பம் அகன்று இன்பம் பெறுவார்கள், ஞானமும் கிடைக்கும் என்று வாழ்த்தினார். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.